ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் டே 2ல இருக்கிறோம். இந்த டாஸ்கில் யார் ஜெயிச்சாங்க, லீடர் போர்டில் யார் டாப்பாக இருக்கிறாங்க, என்னென்ன சூழ்ச்சி எல்லாம் பயன்படுத்துறாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நாசமாக போயிருவீங்கடா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த டாஸ்க் எல்லாமே ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி யாரெல்லாம் வெளியே போகணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணியே இருக்கு. அதனால வேற வழியே இல்லை, கன்ஃபார்மாக குரூப் கேம் ப்ளே பண்ணா மட்டும்தான் எலிமினேட் பண்றது ஈஸி. தெரியுது, நீ மூடு. அதனால மோஸ்ட்லி எல்லாருமே குரூப் கேம் தான் ப்ளே பண்ணாங்க. நடந்து முடிஞ்ச டாஸ்க்ல ஜெயிச்சதுல 3 பேருமே குரூப் ஏ இருக்கிறவங்க தான். இல்ல புரியல. அதாங்க குரூப் ஏன்னு சொன்னா மாயாவோட குரூப். மாயா குரூப்ல இருந்து மட்டும்தான் ஜெயிச்சாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் நிக்சன் எடுத்துக்கிட்டாரு, செகண்ட் பிளேஸ் மாயா, தேர்ட் பிளேஸ் பூர்ணிமா. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆனா விசித்ராக்கு யாரு வேணாலும் ஜெயிக்கலாம், தினேஷ் மட்டும் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. விசித்ரா ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா தினேஷ் மட்டும் ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? லீடர் போர்டில் ஆல்ரெடி 1 பாயிண்டோட இருந்த நிக்சன் இப்போ 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வாங்கி டோட்டலாக 4 பாயிண்ட்ல இருக்கிறாரு. அடுத்ததான் மாயா ஆல்ரெடி 1 பாயிண்டோட இருந்தாங்க, இப்போ 2 பாயிண்ட் வாங்கி டோட்டலாக 3 பாயிண்டோட விஷ்ணுவை ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. பூர்ணிமாக்கும் ஆல்ரெடி 1 பாயிண்ட் அர்ச்சனா மூலமா வந்துச்சு, இப்போ 1 பாயிண்ட் வாங்கி டோட்டலாக 2 பாயிண்ட்ல இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் குரூப்பாக உட்காந்துட்டு இந்த டாஸ்க்ல இப்படி நடந்திருக்கணும், இந்த டாஸ்க்ல அப்படி நடந்திருக்கணும், அவங்க ஏமாத்திட்டாங்க, இவங்க ஏமாத்திட்டாங்க, அவங்க சரியா விளையாடல, இவங்க சரியா விளையாடல வந்து புறணை பேசிட்டு இருந்தாங்க. அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செம்ம மேட்டருக்கு மாட்டி இருக்குது. அதெல்லாமே நம்ம அடுத்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிடுவோம், அதையும் பார்த்துருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக புரியும்.